2025 நமக்கு சினிமாவை கொடுத்திருந்தது, சயின்ஸை கொடுத்திருந்தது, ட்ராஜடியும் கொடுத்திருந்தது, ரொம்ப பெரிய பாடமும் சொல்லி கொடுத்திருந்தது. இது வைரல் வீடியோ இல்ல, இது கான்ட்ரோவர்சி வீடியோவும் இல்ல. இது இந்தியாவும் தமிழ்நாடுவும் 2025ல சந்தித்த மறக்க முடியாத உண்மை சம்பவங்கள். சோனாமர்க் டனல் இனாகரேஷன் 2025 ஆரம்பமே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஆரம்பிச்சிருந்தது. ஜனவரி மாதம் 13ஆம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 6.4 கிலோமீட்டர்ஸ் நீளமுள்ள சோனாமர்க் ஆல் வெதர் டனல் இனாகிரேட் பண்ணப்பட்டிருந்தது. ஸ்னோ இருந்தாலும் ரெயின் இருந்தாலும் லடாக்கோட கனெக்டிவிட்டி தடையில்லாம இருந்தது. செக்யூரிட்டி மூவ்மெண்ட்ஸும் ஃபாஸ்டா இருந்தது. டூரிசமும் பூஸ்ட் பண்ணப்பட்டிருந்தது. பிரயாங் மகா கும்பமேளா அதே மந்த்ல ஜனவரி 13ல இருந்து பிப்ரவரி 26 வரைக்கும் உலகின் மிகப்பெரிய மனித கேதரிங் நடத்தப்பட்டிருந்தது. 66 கோடிக்கும் மேல பிலிகிரிம்ஸ் இந்த கும்பமேளாக்கு வந்திருந்தாங்க. ஃபெய்த் ட்ரெடிஷன் மட்டும் இல்லாம டெக்னாலஜி மூலமாகவும் கிரவுட் மேனேஜ்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்தி இருந்தாங்க. சைஃப் அலி கான் ஸ்டாபிங் இன்சிடென்ட் ஜனவரியில ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் நடந்திருந்தது. மும்பைல ஆக்டர் சைஃப் அலி கான் ஒரு ராபரி அட்டெம்ப்ட்ல ஸ்டாப் பண்ணப்பட்டிருந்தாரு. இது செலிபிரிட்டி நியூஸ் மட்டும் இல்ல, அர்பன் கிரைம் பத்தின ஒரு சீரியஸ் வேக்கப் காலா மாறி இருந்தது. விஜய் அனௌன்ஸ்ட் இஸ் லாஸ்ட் பிலிம் ஜனநாயகன். ஜனவரி தமிழ்நாடுக்கு ரொம்ப எமோஷனலா இருந்தது. தளபதி விஜய் ஜனநாயகன் என்னோட லாஸ்ட் பிலிம்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஃபேன்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருந்தது. தமிழ் சினிமாவோட ஒரு அத்தியாயமே முடிஞ்சிருந்தது. டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாம்பேட் கும்பமேளா ரஷ்னால நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கிரவுட் கிரஷ் நடந்திருந்தது. இதனால 18 பேர் உயிர் இழந்துட்டாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓவர்லோட்னால எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு இந்த சம்பவம் வெளிப்படுத்திருந்தது. கீழடை எஸ்கவேஷன் ஃபைண்டிங்ஸ் அப்டேட் மார்ச் மந்த்ல தமிழ்நாடு ஹிஸ்டரியை பத்தின ஒரு பெரிய டிஸ்கஷனே நடந்திருந்தது. கீழடை எஸ்கவேஷன்ல புதிய ஆர்காலஜி ஃபைண்டிங்ஸ் வெளியிடப்பட்டிருந்தது. அட்வான்ஸ் சிவிலைசேஷன், ரைட்டிங் சிஸ்டம், அர்பன் பிளானிங் எவிடன்ஸ் இதெல்லாம் அந்த எஸ்கவேஷன்ல கிடைச்சிருந்தது. தமிழ் சிவிலைசேஷன் உலக அளவுல பேசப்பட்டிருந்தது. பெஹல்காம் டெரர் அட்டாக் ஏப்ரல் 22, 2025ல காஷ்மீர்ல உள்ள பெஹல்காம் டூரிஸ்ட் ஸ்பாட்ல டெரர் அட்டாக் நடத்தப்பட்டிருந்தது. இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல 26 பேர் பரிதாபமா உயிர் இழந்துட்டாங்க. இந்தியா ஃபுல்லா இந்த விஷயம் மிகப்பெரிய ஷாக் வேவ்ஸை உருவாக்கி இருந்தது. பார்டர் ஃபுல்லாவே செக்யூரிட்டிஸ் டைட்டன் செய்யப்பட்டிருந்தது. ரஃபேல் மெரைன் ஜெட் டீல் ஏப்ரல் 28ஆம் தேதி பெஹல்காம் டெரர் அட்டாக் நடந்து 6 நாள்ல இந்தியா ஒரு பெரிய டிஃபென்ஸ் டிசிஷன் எடுத்திருந்தது. 63,000 கோடிக்கு ரஃபேல் மெரைன் ஜெட் டீல் இந்தியா சைன் பண்ணியிருந்தது. இந்தியன் நேவியோட ஸ்ட்ரென்த்தை இது ரொம்ப அதிகமாக்கி இருந்தது. மதுரை இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் அதே ஏப்ரல்ல மதுரையில இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் இனாகிரேட் பண்ணப்பட்டிருந்தது. தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருந்தது. இது இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பூஸ்டா அமைஞ்சிருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் மே 7, 2025ல இந்தியா 9 டெரர் கேம்ப்ஸை ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக் மூலியமா டார்கெட் பண்ணியிருந்தது. பிராமோஸ் மிசைல்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருந்தது. கவுண்டர் டெரர் ஸ்ட்ராட்டஜி ஒரு புதிய பேச எடுத்திருந்தது. ககன்யான் ஃபைனல் ப்ரிப்பரேஷன் மே மந்த்ல ககன்யான் ப்ரோக்ராம் ஃபைனல் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜுக்கு வந்திருந்தது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் 2026 டார்கெட்டா செட் பண்ணப்பட்டிருக்குது. ஸ்ரீஹரிகோட்டா ஹியூமன் ரேட்டட் டெஸ்ட் இந்த ஸ்பேஸ் ட்ரீமுக்கு ஹார்ட்டா இருந்தது தமிழ்நாடு தான். ஸ்ரீஹரிகோட்டால ஹியூமன் ரேட்டட் லான்ச் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்பட்டிருந்தது. ஆர்சிபி ஐபிஎல் வின் ஜூன் மாசம் 3ஆம் தேதி ஆர்சிபி ஃபைனலா ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. 18 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் ரொம்ப எமோஷனலா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பெங்களூர் விக்டரி ஸ்டாம்பேட் ஜூன் 4ஆம் தேதி ஆர்சிபி ஐபிஎல் கப்பை வின் பண்ண அடுத்த நாளே செலிப்ரேஷன் ஒரு ட்ராஜடியா மாறிடுச்சு. கிரவுட் கிரஷ் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருந்தது. ஈவென்ட் சேஃப்டி லாஸ் ரீவிசிட் செய்யப்பட்டிருந்தது. ஏர் இந்தியா ஃபிளைட் கிராஷ் ஜூன் 12ஆம் தேதி 2025ல ஏர் இந்தியா ஃபிளைட் 171 அகமதாபாத்ல இருந்து டேக் ஆஃப் பண்ண 32 செகண்ட்குள்ள கிராஷ் ஆயிடுச்சு. நாடு ஃபுல்லா இது மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருந்தது. சென்னை மெட்ரோ பேஸ் 2 ஜூலை மந்த்ல சென்னை மெட்ரோ பேஸ் 2 மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருந்தது. அர்பன் மொபிலிட்டி மேல கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. கரூர் ஸ்டாம்பேட் செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழ்நாட்டுல ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம் நடந்திருந்தது. கரூர் டிஸ்ட்ரிக்ட் வேலுசாமிபுரம்ல தமிழக வெற்றி கழகம் நடத்தின ஒரு பெரிய ரேலியில கூட்ட நெரிச்சல் ஏற்பட்டிருந்தது. லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூட்டமா கேதர் ஆனனால 41 பேர் கூட்ட நெரிச்சல்ல சிக்கி உயிரிழந்துட்டாங்க. இந்த விஷயம் நாட்டுல மிகப்பெரிய ஷாக் வேவ்ஸை உருவாக்கி இருந்தது. எஃப்ஐஆர்ஸ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருந்தது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல சிபிஐ ப்ராப் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த சம்பவம் மாஸ் ஈவென்ட்ஸ் உயிர் சேஃப்டி மேல எவ்வளவு முக்கியன்றதை ஞாபகப்படுத்தி இருந்தது.
அக்டோபர்ல சென்னை அண்ட் மதுரையில FIH ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப்பை ஹாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு குளோபல் ஸ்போர்ட்ஸ் மேப்ல ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சிருந்தது. நவம்பர் மந்த்ல டெல்லியில ரெட் ஃபோர்ட் பக்கம் டெரர் லிங்க்டு பாம் பிளாஸ்ட் ரிப்போர்ட் ஆகியிருந்தது. கேபிட்டல் செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் மந்த்ல சென்னை பெசன்ட் நகர் பீச்ல ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்திருந்தது. 4 லட்சத்துக்கும் அதிகமான விசிட்டர்ஸ் கலந்துகிட்டாங்க. தமிழ்நாடு கல்ச்சரா ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. புட்டின்ஸ் இந்தியா விசிட். டிசம்பர் மந்த் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் இந்தியா வந்திருந்தாங்க. எனர்ஜி, டிஃபென்ஸ், ஜியோபாலிட்டிக்கல் பத்தின முக்கியமான டிசிஷன்ஸ் எடுத்திருந்தாங்க. விஜய்ஸ் மலேசியா ஆடியோ லான்ச். டிசம்பர் மந்த் கோலாலம்பூர்ல ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்திருந்தது. 80,000க்கும் அதிகமான ஃபேன்ஸ் இதெல்லாம் கலந்துகிட்டாங்க. பாலிடிக்ஸ் இல்லாம சினிமா மட்டும் மெயின் ஃபோக்கஸா இருந்தது. டெல்லி NCR பொல்யூஷன் கிரைசிஸ். வின்டர் சீசன்ல டெல்லியோட பொல்யூஷன் லெவல் ரொம்ப அதிகமா இருந்தது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 500க்கும் மேல அதிகமா போயிடுச்சு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லீவ் விட்டுருந்தாங்க. கிரீன் பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் 2025ல முக்கியமா நடந்த இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். இதுல ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.